சட்டசபையில முதல்வர் அவர்கள் ரொம்ப பல ஆதாரங்களோட தெளிவா பல கேள்விகளுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா, அ ஒரு பெரிய நீண்ட உரைய ஆற்றியிருக்கிறார். அந்த உரையில இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும் விடை கிடைத்த மாதிரி சட்டசபை ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை பெருசாக்க போறாங்க, எப்படி தாங்க போகுது திமுக. இவர் தான் அந்த சார்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கூட நிப்பாட்டினாங்க சட்டசபை வாசல்ல. நீங்க என்ன டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றது, நாங்க பண்றோம் ஆர்ப்பாட்டங்கிற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ ஆச்சு அவங்களுக்கு. அதிமுக எதிர்பார்க்கல, ஏன்னா என்ன செய்ய போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல கரெக்டா ஒரு அடி அடிச்சாங்க. திமுகவுடைய அந்த ஒரு கிராஃப் மேல ஏறிட்டே இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க நிதி கொடுக்கலன்னா வேற மாதிரி மாறும் அப்படின்லாம் சொல்றதை பார்த்தா எதையோ மேக்கப் பண்ணி அவங்க அப்படியே கரெக்டா அந்த திட்டங்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறத ஒட்டி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மாற்றம் உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட முடியுது. ஏன்னா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜ் விழுந்துருச்சு பாஜக மேலிடத்துல. கூட்டணி விஷயத்துல ஆரம்பிச்சு, அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அவங்க நம்பினாங்க, அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பட் எதுவுமே நடக்கலையே, ஒன்றும் பிஜேபிக்கான பிளஸ் எதுவுமே இல்லையே. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா, அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார சீமான் விமர்சனம் பண்றப்ப, அதுவும் தரமற்ற தரங்கெட்டத்தனமான ஒரு விமர்சனத்துக்கு எந்த ஒரு பதிலோ அறிக்கையை வரல. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸ் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம் சார். சட்டசபையில் முதல்வர் அவர்கள் ரொம்ப பல ஆதாரங்களோட தெளிவாக பல கேள்விகளுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற விதமாக ஒரு பெரிய நீண்ட உரையை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பல கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும் விடை கிடைத்த மாதிரியான பதில்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி கலைஞர் ஜெயலலிதா அவர்களை தாண்டி இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பப்ளிக் மத்தியில் ஒரு ஸ்டேச்சர் உருவாகி இருக்கிறது அவருடைய பேச்சில். அதற்கு சமூக வலைதளங்களில் கிடைக்கப்பெறக்கூடிய வரவேற்புகளை வச்சு தெரிய வருது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, உண்மைதான். அது நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மை. என்னன்னா, நீங்க ஆக்சுவலா சட்டசபை ஆரம்பிக்கிறப்போ பாத்தீங்கன்னா என்ன நினைச்சாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை பெருசாக்க போறாங்க, எப்படி தாங்க போகுது திமுக, சட்டமன்றத்துல திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி. என்ன காரணம்னா, யார் அந்த சார் அப்படின்னு ஒரு இது ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய ஒரு சங்கடத்துலதான் அந்த சட்டசபை முதல் நாள் ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்களேன். அதனாலதான் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது, எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அச்சம் இருந்தது. திமுக உள்ள முக்கிய தலைவர்கள்ட்ட எல்லாம் ஒரு இருந்தது, சங்கடம் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சாங்க. பட் ஆனா இன்னைக்கு லாஸ்ட் டே இன்னைக்கு அருமையா பண்ணிட்டாங்க. என்னன்னா, சார் யார் அந்த சாருங்கிறத அடிச்சு அவங்க ஒரு அப்படியே ட்ரெண்டை ஒரு மாத்தி விட்டாங்க திமுக. அவங்க பார்த்தாங்க, சரி இது ஒரு வேற மாதிரி கொண்டு போறதை பார்த்து நம்ம இப்படிதான் கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க ஒரு சார், யார் இந்த சார், இவர் தான் இந்த சார் அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க. இந்த பாலியல்ல கைது செய்யப்பட்ட அதிமுக பிரமுகர் சுதாகர் போட்டோ வச்சு இவர் தான் அந்த சார்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் கூட நிப்பாட்டினாங்க சட்டசபை வாசல்ல. நீங்க என்ன டெய்லி ஆர்ப்பாட்டம் பண்றது, நாங்க பண்றோம் ஆர்ப்பாட்டங்கிற மாதிரி. அது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ ஆச்சு அவங்களுக்கு. அதிமுக எதிர்பார்க்கல, ஏன்னா என்ன செய்ய போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல கரெக்டா ஒரு அடி அடிச்சாங்க ஃபர்ஸ்ட். என்ன அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பாலியல், அதாவது பெண்களுக்கு எதிரான, தமிழக அரசு பெண்களுக்கு எதிரானதுங்கிற மாதிரி ஒரு இமேஜ கட்டமைப்பு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதிமுக, பிஜேபி, விஜய், எல்லாமே சீமான் எல்லாமே ஒரு விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு சிஎம். பாத்தீங்கன்னா, நேற்றே ஒரு சட்ட திருத்தம் கொண்டாந்தாங்க. தொடர்ந்து, அதாவது ஒரு இளம் பெண்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு 5 ஆண்டு சிறைங்கிற மாதிரி
ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டாந்துருக்கிறாங்க, சட்ட திருத்தம் கொண்டாந்துருக்காங்க. அதே மாதிரி தூக்கு தண்டனை, கூட்டு பலாத்காரம், கூட்டு பாலியல் பலாத்காரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட திருத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய எல்லாத்திட்டையும் வரவேற்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது மாற்றம் இல்லை. பெண்கள் எல்லாமே, பெண்கள் சார்ந்த எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த இதே மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பான வழக்குகளை உடனே விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் ஒரு 7 இடத்துல, சென்னை, திருச்சியில் ஆரம்பிச்சு மொத்தம் 7 இடங்கள்ல ஸ்பெஷல் கோர்ட்டையும் கொண்டாண்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்கல. ஒரு பெரிய ஒரு அடி அடிச்சு விட்டாரு சிஎம். சொன்ன மாதிரி அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா தடுமாறுறது இந்த விஷயத்துல. ஏறி அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, ஏறி அடிச்சிட்டாரு அந்த ஒரு விஷயத்துல. பாத்தீங்கன்னா என்னன்னா, நீங்க ஒரு விஷயம்தான், திமுகவுடைய அந்த ஒரு கிராஃப் மேல ஏறிட்டே இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்க நிதி கொடுக்கலன்னா வேற மாதிரி மாறும் அப்படின்லாம் சூழ்நிலை பார்த்தா, எதையோ மேக்கப் பண்ணி அவங்க அப்படியே கரெக்டா அந்த திட்டங்களுக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருக்காரு. நீ அது ஒண்ணுமே பண்ண முடியல. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அண்ணா என்ன சுற்றி இஷ்யூ பெருசாக்கிட்டு இருந்துச்சு எதிர்கட்சிகள். பட் அதுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி இன்னைக்கு வச்சுட்டாரு, பக்கா வச்சுட்டாரு. நீங்க அதோட இன்னும் நேற்று ஒரு சவால், அந்த சவால்லையும் திமுகவுக்கு தான் பிளஸ் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அந்த சவால். இப்போ பொள்ளாச்சி சம்பவத்து சம்பந்தமா 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, பட் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆன உடனே போட்டு அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னாரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆச்சு. சரி, உங்கள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸையும் கொடுங்க, நானும் கொடுக்குறேங்கிற மாதிரி கொடுத்ததுல நீ அப்பாவும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இல்ல 12 நாள் கழிச்சு தான் பொள்ளாச்சி இஷ்யூல எஃப்ஐஆர் போட்டிருக்குது அதிமுக. சோ நீ இதெல்லாம் நீ இதுல யாருமே மறைக்கவே முடியாதுல்ல இந்த விஷயத்த. எப்படி மறைப்பீங்க? கண்டிப்பா. நீ அதனால இந்த விஷயத்துல திமுக வந்து பர்டிகுலரா சிஎம் வந்து, ஏன்னா இந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நல்லா பாத்தீங்கன்னா வேற யாரும் அது பெருசா பேசல. சிஎம்ஏ டைரக்டா இன்வால்வ் ஆகி பேசியிருக்காரு. 4, 5, 6 நாள்லயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூஸ்லயும் அவர் டேரிங்கா எந்திரிச்சு அவரே பேசுறாரு. நீங்க மத்தவங்க மாதிரி பார்த்து, இப்ப வழக்கமா தலைவர்கள் பாத்தீங்கன்னா யாரையாவது ஏற்கனவே ரெடி பண்ணிருப்பாங்க, அவங்க பார்த்த உடனே அவங்க எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க எதிர்கட்சிகளுக்கு. பட் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஎம் அவரே எந்திரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட அவர் 25-30 நிமிஷத்துக்கு மேல அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் புட்டு வச்சிருக்காரு, என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நேரேட்டிவ் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அதனால இது ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும் இவருக்கு, முதல்வர் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும். எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லாவே டேக்கிள் பண்ணிட்டாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடரை வந்து ரொம்ப அருமையா பண்ணிட்டாங்க. ஆமா, கண்டிப்பா. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறத ஒட்டி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மாற்றம் உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட முடியுது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கான புதிய தலைவரை தேர்ந்தெடுக்குவதற்கு டெல்லியிலிருந்து கிஷன் ரெட்டி அமைச்சர் வராரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற தலைவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு எதுக்கு குழு வந்து கொடுக்கணும், கண்டிப்பா அண்ணாமலை மாற்றுவது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பல முறையும் சொல்லிட்டாங்க. அண்ணாமலைக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜ் விழுந்துருச்சு பாஜக மேலிடத்துல. அடுத்தடுத்த விஷயங்கள் அவர், ஏன்னா நீங்க பாராளுமன்ற தேர்தலையே அவர் இப்போ ஒரு பெரிய கணக்கு போட்டு மேலிடத்துலையும் அமித்ஷாவையும் மோடிட்டையும் அவர் சொன்ன விஷயத்துக்கும் டைரக்ட்லி சுத்தம் ஆப்போசிட்டா நடந்த சம்பவங்கள் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க மோடியும் அமித்ஷாவையும் அவங்களை ஏமாற்ற முடியாது இல்லை. நம்ம இந்த 10 நாள் 15 நாள்ல நடந்த மாதிரி விஷயம் இல்லை, எல்லாமே அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. பட் ஆனாலும் அண்ணாமலையை நம்பினாங்க அவங்க சில விஷயங்கள்ல. கூட்டணி விஷயத்துல ஆரம்பிச்சு, அமைச்சர் செந்தில் பாலாஜி கைதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் அவங்க நம்பினாங்க. அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. பட் எதுவுமே நடக்கலையே, ஒன்றும் பிஜேபிக்கான பிளஸ் எதுவுமே இல்லையே. நீங்க எந்த தொகுதியிலையும் நெருங்க கூட முடியலையே அவங்களால ஒன்றும் லோக்சபால. ஸோ அதுலயே அவருடைய ஒரு பெரிய இமேஜ் அவங்க வந்து பாஜக மேலிடம் வந்து குற்றமா அவர் மேல ஒரு வைத்திருந்த ஒரு மரியாதையும் ஒரு நம்பிக்கையும் குறைஞ்சிருச்சு. இந்த அடுத்தடுத்த விஷயங்கள் தான் நீங்க பாத்தீங்கன்னா, இல்ல அண்ணாமலை வந்து கடுமையா வந்து பணம் சம்பாரிச்சிட்டாருங்கிற மாதிரி பிஜேபி ஆட்களே சில எவிடன்ஸை கொடுக்க போகதான் சிபிஐ விசாரணை
சாரி, இன்கம் டேக்ஸ் ரைடு அடுத்தடுத்த விஷயங்கள்ல என்ன ம். நீங்க வந்து திண்டுக்கல்ல ஒட்டி ஒட்டன்சத்திரம் இந்த மாதிரி இடங்கள்ல நடந்த தொடர் ஐடி ரைடு இதெல்லாமே அவங்களுக்கு இன்னும் ப்ரூஃப் நிறைய கிடைச்சிருச்சு. அவர் ம். சார்ந்த விஷயங்கள், அவருக்கு உறவினரான சிவகுமார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவா எவிடன்ஸ் கிடைச்சு போச்சு. ஸோ அதனால ம். அவருக்கான இமேஜ் இல்ல. கடந்த அவர் ஆரம்பத்துல வந்தப்போ ஐபிஎஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்தப்பையும், அவர் மாநில தலைவர் ஆனதுக்கு அப்புறம், அவர் வந்து நடை பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடைச்ச அந்த இமேஜ் எல்லாமே இப்ப சுத்தமா அவருக்கு மைனஸ் ஆயிடுச்சு. ம். அவர் பெருசா அவர் பேச்சே எடுபடல. ஸோ அதனால அவர் மாத்தணும், வேற வழி இல்ல. 2026 தேர்தல்ல கூட்டணிக்கு சேர்த்துதான் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்குது பிஜேபி. ஏன்னா ம். தமிழ்நாட்டு நிலைமை என்னங்கிறது பாஜகவுடைய அகில இந்திய தலைவர்களுக்கு நல்லாவே தெரியும். தனித்து போட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க ம். கூட்டணி சேர்ந்துதான் தேர்தல் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்துல அண்ணாமலை, ஏன்னா அவர் வாயை வச்சுட்டு பேச சும்மா இருக்க மாட்டாரு அப்படிங்கிறத பாஜக மேலிடத்துக்கு நல்லாவே தெரியும். அவர் சரியா இருக்க மாட்டாரு. ஸோ அவரை ம். தவிர்த்து எலெக்ஷனுக்கு கண்டக்ட் பண்ணுவோம், நம்ம வந்து கூட்டணியை வச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதனால அவருக்கு அகில இந்திய ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. அப்படின்னா தேசிய தலைவர் தான், வேற என்ன இருக்கு. ம். நீங்க அதனால ம். ஒரு 100ோட 101 அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கொண்டு போயிடுவாங்க. அவர் அதுக்கடுத்து இல்லைன்னா அடுத்த கட்டமா ஏதாவது இந்த மாநிலத்துக்காவது பொறுப்பாளராக கூட போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுதான் ம். இன்னைக்கு நிலைமை, இன்னைக்கு ட்ரெண்ட். அதனாலதான் இங்க கிஷன் ரெட்டி வராரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா வானதி சீனிவாசன், நயனா நாகேந்திரன் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருப்பி 2வது முறை அண்ணாமலைக்கு மிக மிக குறைவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ம். பட் என்னன்னா நம்ம இன்னொன்னு பார்க்கணும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு பேசிட்டு, ம். உங்க அந்த விஷயத்தெல்லாம் நீங்க மாத்திக்கலன்னா சரியா இருக்காது. ம். எதிர்கட்சிகள் பத்திய பேசி விமர்சனம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகலன்னா நல்லா இருக்காதுன்னு ஒரு வான் பண்ணி அனுப்புனாரு. ஆனா ம். அதுக்கு தகுந்தப்ப கொஞ்சம் வாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்ட மாதிரி தான் தெரியுது அண்ணாமலை. ம். ஒருவேளை தனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ங்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. அதனால ம். இல்ல சரியா தானே இருக்காரு, பரவாயில்ல பார்ப்போம் அப்படின்னு நினைக்கலாம். ம். ஏன்னா நீங்க வந்து விஜய், நீங்க பேர் என்ன அன்புமணி இந்த மாதிரி எல்லாத்துட்டையும் ஒன் டு ஒன் பேசுறதுக்கு ஒரு ஆள் யங்ஸ்டரா இருந்தா நல்லா இருக்கும்னு கூட நினைக்கலாம். அதனால ம். வாய்ப்புகள். ஆனாலும் நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் வந்து அண்ணாமலைக்கு மிக குறைவுதான். ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது நயினா நாகேந்திரன். அடுத்தது, ஏன்னா ஏற்கனவே நீங்க முக்குளத்தூர்ல கொடுக்கல. நீங்க நல்லா ம். பாத்தீங்கன்னா அவங்கள அப்படி பாத்தீங்கன்னா நாடார் சமுதாயம் வந்து பார்த்துருக்குறாங்க. கவுண்டர் சமுதாயம் பாத்தீங்கன்னா நீங்க சிபிஆர் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே கொடுத்தாங்க. இப்ப ம். அண்ணாமலை இருக்காரு. அதனால வானதிக்கு கிடைக்குமா அப்படிங்கறது நம்ம ஒரு சந்தேகம் தான். அப்படி பாக்குறப்போ அந்த லிஸ்ட்ல பாக்குறப்போ நயினா நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் அதிகம். ம். ஆமா. ஏன்னா நீங்க அண்ணாமலையை எடுத்துட்டு இவங்கள வானதியை போடுறதுக்கு அண்ணாமலைக்கே நீங்க வந்து 2வது முறை கொடுத்துடலாமே கண்டிப்பா. பிரதிநிதித்துவம். அப்படி அதனால நீங்க வந்து ஒண்ணு நயினா நாகேந்திரனுக்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லைன்னா ஒருவேளை அண்ணாமலையை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியார சீமான் விமர்சனம் பண்றப்ப, அதுவும் தரமற்ற, தரங்கெட்டத்தனமான ஒரு விமர்சனத்துக்கு எந்த ஒரு பதிலோ, அறிக்கையோ வரல. திமுக தரப்புலேருந்து நீட்டு அப்படின்னு முதல்வர் பேசின உடனே, எத்தனை காலம் தான் அந்த ஏமாத்துவாங்கன்னு ஒரு பாட்டுக்கு மேற்கோள் காட்டி ஒரு ட்விட்டர் பதிவு விடுத்திருக்கிறாரு. இதே விஜய் தான் ஒரு வருடத்திற்கு முன்பு மாணவர்கள் மத்தியில பேசுறப்ப, திமுக அரசு இந்த அரசு நிறைவேற்றின தீர்மானத்த நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. திடீர்னு ஷூட்டிங்ல ஃப்ரீயா இருக்க நேரம் பார்த்துட்டு ஏதாவது போடுவாரா? அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல உண்மைதான். நீட் தேர்வுக்கான விஷயங்கள் வந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது. அதுக்கு அதுக்கு தொடர்ந்து சட்ட போராட்டங்கள்ல தொடர்ந்து முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே சட்டமன்றத்துல கொண்ட அந்த தீர்மானத்த கவர்னர் இன்னும் கொண்டு போய் அனுப்பவே இல்ல அவரு. ம். நீங்க அதெல்லாம் இவருக்கு தெரியுமா? விஜய்க்கு தெரியுமான்னு தெரியலையே. என்ன நீங்க விஜய், அதாவது நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள இன்ன வரைக்கும் திமுக தொடர்ந்துட்டு இருக்கு. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல, ஏத்துக்கல. சரி ம். எங்களால ஒண்ணும் செய்ய முடியலன்னு சொல்லலையே. கடைசி ம். வரைக்கும் அதற்கான ஒரு போராட்டத்த தொடர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன ம்.
அவங்க என்ன நினைச்சாங்க, சரி ஒரு வாய்ப்பு இருக்கும், காங்கிரஸ் வரும். அவங்களுடைய வார்த்தை அதுதான். ஆட்சி மாற்றம் இருக்கும் பட்சத்தில் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய அன்னைக்கு கண்டென்ட். அன்னைக்கு அப்படிதான் அவங்க பேசுனாங்க. அதுதான் உண்மை. ம். நீங்க அந்த ஒரு பாயிண்ட விட்டுட்டு திருப்பி பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் எப்படி திமுகவுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி அவங்க எப்படி ஏத்துக்குவாங்க? ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. கண்டிப்பா. நீங்க அதுதான் மேட்ரு. சோ என்ன பண்றாங்க, இப்ப நீங்க கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இது வழக்கு ம். தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. சட்டமன்றத்துல அதுக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வந்து இவங்களுக்கு ஜனாதிபதிக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தாங்க. ஒண்ணும் இல்லையே. நீங்க கவர்னர் ம். லேட் பண்றாரு. அந்த விதத்துல நீங்க மத்திய அரசு சுமூகமா இருந்தால் மட்டும் தானே இந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்கும். காங்கிரஸ் இருக்கணும்னு நினைச்சாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. இல்லங்கிறதுனால அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும். இது இது ம். வந்து விஜய்க்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல அவருக்கு. அவரு சொன்ன மாதிரி பெரியார பத்தி விமர்சனம் பண்ற சீமான பத்தி கண்டுக்கவே இல்லை அவரு. இன்னைக்கு ம். நடக்கிற விஷயங்கள் பத்தி ஒண்ணுமே அவரு, நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தோட கொண்டு போய் கொடுத்தாரு. அதோட முடிஞ்சிச்சு. என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாரு? அவங்க கட்சியில இருந்து ஒரு விட்டுட்டாரு. போராட்டம் கூட பண்ணல. ஒண்ணுமே இல்ல. நீங்க அதான் சொன்னீங்க. ஒண்ணுமே இல்ல. நீங்க அதான் கூட வந்த உங்கள பார்க்க வந்த மாவட்ட தலைவர்களையும், மாவட்ட பொறுப்பாளர்களையும் நீங்க சந்திக்க தயாரா இல்லாத ஒரு ம். சூழ்நிலையில இருந்துட்டு, நேத்து அதுல என்ன ஒரு விஷயம் நல்லான்னா, நேத்து பேசினது வி எடப்பாடி சட்டமன்றத்துல இத பத்தி பேசுறாரு. நீட்ட பத்தி பேசுறாரு. ம். அவருக்கு நீங்க வந்து பக்கபலமா ஜால்ரா அடிக்கிற மாரி இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போடுறாரு. ட்விட்ல ஒரு பதிவு போடுறாரு. என்னன்னே புரியல. அது என்ன அரசியல் அவருக்குன்னு தெரியல. அதிமுகவோட ம். நேத்து வரைக்கும் கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தவரு, திடீர்னு இன்னைக்கு எடப்பாடியோட இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாரா? இல்ல என்ன சொல்ல வர்றாருன்னு தெரியலையே. அது எல்லாத்துக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. மாற்று ம். அரசியல்னு சொல்லிட்டு வந்த நீங்க திருப்பி அதிமுக அவங்க ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு தான் அவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்க. நீட்டு. நீங்களும் அதே ஒரு விஷயத்துக்கு போய் நீங்க ஜால்ரா அடிக்கிறீங்கன்னா, என்ன உங்க கொள்கை? நீங்க என்ன ஒரு ம். இன்னைக்கு இன்னையோட சூழ்நிலைய பத்தி என்ன சிந்திக்கிறீங்க? நீங்க என்ன தெரியல. விஜய் ஒரு அடுத்தடுத்த விஷயங்கள்ல ஒரு ஃபெயிலியர் போறாரு. நீங்க ம். நியாயமா இருந்தா, இந்த தேர்தல்ல அவரு வந்து ஈரோடு தேர்தல்ல வந்திருக்கணும் அவரு. தேர்தல்னு வந்துட்டீங்க, மாநாடு நடத்திட்டீங்க, கொள்கைய சொல்லிட்டீங்க, கொடிய சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏங்க உங்களுக்கு 2026 போறீங்க? ம். என்ன இது? அப்பன்னா என்ன? அப்ப மட்டும் என்ன புதுசா உங்களுக்கு என்ன வந்துற போகுது? ஏங்க, நீங்க ஒரு கட்சியில நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த கட்சியில புஷி ஆனந்த தாண்டி, நீங்க தமிழக லெவல்ல யாராவது தெரிஞ்ச ஒரு பிரமுகர்கள் முகம் சொல்லுங்க நீங்க பார்ப்போம். ம். விஜய்க்கு அடுத்தது புஷி ஆனந்த தாண்டி, நீங்க என்ன ஒர்க் அவுட் பண்றீங்க நீங்க? நீங்க எங்கேயாவது ஒரு தொகுதியில யாராவது கேண்டிடேட் இருக்காங்களா? அவர் என்ன ம். நினைக்கிறாரு? தன்னை ஜெயலலிதான்னு நினைச்சுக்கிறாரு, எம்ஜிஆர் நினைச்சுக்கிறாரா அவரு? நம்ம கை கை நீட்ட எல்லாமே எம்எல்ஏ, அங்க கை நீட்டுறவங்க எல்லாம் எம்பின்னு நினைக்கிறாரா? இதெல்லாம் ம். நடக்காத ஒரு விஷயங்க அவரு. அவர் வந்து அவருடைய ஃபெயிலியர் வந்து மிகப்பெரிய, அதான் சொன்னேன். தவறா இருக்கும். நம்ம சொன்னா கூட வருத்தமா இருக்கும். கமலஹாசன் ம். மாரி மக்கள் நீதி மய்யம் அதனுடைய 2.0 தான் இன்னைக்கு வந்து தாவேகா. அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த மாரி தான் ஆகப் போறாரு ம். அவரு. 2026க்கு அப்புறம் மிகப்பெரிய ஃபெயிலியர சந்திக்க போறாரு விஜய். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.